Hello friends, welcome to Sneha's Cooking Diary. இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போறோம். மல்டி கிரெயின்ல ஒரு சுண்டல் செய்யலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மல்டி கிரெயின் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. மிக்ஸ்டு கிரெயின் எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு இந்த ப்ரௌன் சன்னா, ஒயிட் சன்னா, காரமணி, சோயா பீன்ஸ், க்ரீன் பீஸ் இதெல்லாம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதெல்லாம் பாயில் பண்ணிட்டு ஒரு சுண்டல் மாதிரி எப்படி செய்யறது இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். உப்பு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்சு தானியம் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ அதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், கொஞ்சம் ஆனியன், கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்மால் சைஸ் கியூக்கம்பர் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஸ்மால் சைஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அனியன்ஸ் ஒரு ஸ்மால் சைஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் அப்படியே ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கொரியாண்டர் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். மல்டி கிரெயின் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான மல்டி கிரெயின். ஆனால் இந்த கேரட், கியூக்கம்பர், அனியன்ஸ் எல்லாம் நம்ம ராவாக போடும்போது லாஸ்ட்டில் அது சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. கோகோனட் லைக் பண்ணுறவங்க கோகோனட் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்டிகிரெயின் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.